ஹிந்துவில் ஒரு கட்டுரை வந்தது ஒரு மாதத்திற்கு முன்பாக, தகவல் தமிழ் நெடுஞ்சாலை குறித்து. கட்டுரையினுடைய வழி என்னவென்றால், தமிழர்களுடைய மரபுகளையும் அடையாள சின்னங்களையும் பாதுகாப்பது நம்முடைய கடமை என்று வலியுறுத்திய அந்த கட்டுரையினுடைய அடுத்த எடுத்துக்காட்டாகத்தான் இந்த கூட்டம் அல்லது மாநாடு. அப்பொழுது ஒரு வாசகர் எழுதியிருந்தார், சார் முடிச்சிருந்தாங்க, 100 உவேசாக்கள் தேவை நம்முடைய மரபுகளை காப்பாற்றுவதற்கென்று. ஒரு வாசகர் எழுதியிருந்தார், 100 உவே சாமிநாதையர்களில் இதோ ஒருவர் உதயச்சந்திரன் தான் என்று கூறியிருந்தார். ஒரு அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை ஒரு இரவு முழுக்க அமர்ந்து எந்த துறைக்கு போகிறாரோ அந்த துறையாகவே ஆகி தமிழர்களுக்காக தன்னுடைய ரத்தம் சிந்திய தமிழர் என்று சொன்னால் சரியாக இருக்கும். அவ்வளவு உழைப்பை வேர்வையாக தருகிற உதயச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு பரத்த கரவொலியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருச்சிராப்பள்ளி மாநகருக்கு வருகை தந்து உங்களோடு சேர்ந்து சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பொதுவாகவே திரு துளசிதாசன் அவர்கள் மேல் எனக்கு சற்று வருத்தம் உண்டு. எப்பொழுதுமே நிகழ்ச்சியை மிக சரியான நேரத்தில் தொடங்கி விடுவது மிக முக்கியமான குற்றச்சாட்டாக நான் எப்பொழுதுமே வைப்பதுண்டு. இன்றும் அதேபோல் நிகழ்ச்சி குறித்த நேரத்திலேயே ஆரம்பித்து விடுமா என்று கேட்டால் ஆம் என்றார். அடுத்ததாக நான் கேட்ட கேள்வி, 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தால் எப்படி இருக்கும், உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டே என்று நான் சொன்ன பொழுது அவர் புன்னகையை மட்டும் பதிலாக தந்தார். நேரடியான பதில் இந்த மேடையில் எனக்கு கிடைத்தது. துள்ளல் இசை நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தமிழர்களை தட்டி எழுப்பி இருக்கிறது. அந்த களத்திற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரையின் பொழுது ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, இந்த அரங்கத்தில் முசிறி எங்கே இருக்கிறது, பெரம்பலூர் எங்கே இருக்கிறது, வேளாண்மை எங்கே இருக்கின்றது என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். தமிழ் என்று சொன்ன பொழுது ஒரே முறையாக ஒரேடியாக கரம் தட்டுவதில் தான் நம்முடைய அடையாளம் அமைந்திருக்கிறது என்பதிலிருந்து என்னுடைய பேச்சை நான் ஆரம்பிக்கின்றேன். அதுவும் வழக்கமாக தனி ஆவர்த்தனமாக அரங்கில் குரல் அரங்கேற்றம் செய்து பழக்கப்பட்டு போன இந்த அரங்கில் சற்று மாற்றி யோசித்து பார்ப்போம் என்று ஒரு புதிய பரிசோதனை முயற்சியாக இதை எப்படி செய்யலாம், எப்படி நம்முடைய தொழில்நுட்பத்தோடு இணைந்து இந்த தமிழை எப்படி நாம் அறிமுகப்படுத்தலாம் என்று யோசித்து பார்த்தோம். உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, திருச்சிராப்பள்ளிக்கு என்று ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. மிகப்பெரிய சிறப்பு. சமூக அரசியல் தளங்களில் புதுமையான முழக்கங்களை முன்வைக்கும் பொழுது, பரிசோதனை முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கும் களம் திருச்சிராப்பள்ளி தான். முதலாக அரசியல் மாநாடுகள், முதலாக முழக்கங்களை முன்வைத்தவர்கள் களத்தை பரிசோதனை செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் நாடுமிடம் திருச்சிராப்பள்ளி. அந்த வகையில் ஒரு புதிய பரிசோதனை முயற்சியாக இந்த கருத்துக்களை எப்படி நாம் கொண்டு செல்வது என்பது குறித்தான ஒரு புதுமையான நவீனமான ஒரு முயற்சி. நம்முடைய தமிழ் மரபில் என்னவெல்லாம் இருக்கின்றன, அடுத்த தலைமுறைக்கு நாம் எவற்றையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும், அதில் அவசரம் காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பேச்சினுடைய அடிநாதம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவசரமாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் சேமிக்க வேண்டும். கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதற்கு முன்னால் அவற்றை எல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சென்று சேரும் வகையில் தகவல் தொழில்நுட்ப அந்த சாலையில் நாம் பயணிக்க வைக்க வேண்டும் என்பதுதான். இதில் 3 படங்கள் காட்டப்பட்டுள்ளன. உங்களால் நிச்சயம் அடையாளம் காட்ட முடியும். முதலாவதாக இருப்பது
சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய சிந்துவெளி நாகரிகத்தினுடைய அதில் கிடைத்த படங்கள். அடுத்தது அசோகரை குறிக்கும். மூன்றாவது நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். இந்த மூன்றுக்கும் ஒரு 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 உண்மை, ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கிறது. இந்த மூன்று மிகச்சிறந்த செய்திகளும் வரலாற்று உண்மைகளும் இந்தியர்களுக்கு கடந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னால் யாருக்கும் தெரியாது. சிந்துவெளி நாகரிகம் இருந்தது என்பது ஜான் மார்ஷல் 1920ஆம் ஆண்டு வாக்கில் தோண்டி எடுத்ததற்கு பின்புதான், அகழாய்வு செய்ததற்கு பின்புதான் அது போன்ற ஒரு சிந்துவெளி நாகரிகமே இந்தியாவில் இருந்தது என்று தெரிய வந்தது. ஜேம்ஸ் பிரின்சப் துப்பறிவு ஆய்வாளரை போல தேடி தேடி கண்டுபிடித்து ஸ்தூபியும் கல்வெட்டும் சேர்ந்து கண்டுபிடித்து தான் அசோகர் என்ற ஒரு நபர் இருந்தார் என்று கண்டுபிடித்தார். அவரும் ஆங்கிலேயர். ஆச்சரியமாக இருக்கக்கூடும், தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது காடுவெட்டி சோழன் என்று தமிழகம் நினைவுபடுத்தி கொண்டிருந்தது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையில். அவர்தான் ராஜராஜ சோழன் என்று தெரிவதற்கு 120 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நமக்கு தெரிந்தது. ஆகவே நாம் இன்று வரலாற்றை பாதுகாத்து நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் செல்லவென்றால் வரலாறு மறைந்துவிடும், நாம் மறைந்து விடுவோம், தமிழ் இருக்கும் இடம் எங்கே என்று தேடிவிடும் சூழல் வந்துவிடுமோ என்ற ஐயம். எதையெல்லாம் சேமிக்க வேண்டும் என்று யோசித்து பார்த்தால் எழுத்தும் எண்ணமும் எப்படியெல்லாம் பிரதிபலித்தவையோ அத்தனையும் நாம் சேமிக்க வேண்டும். காலத்தை வென்ற கைவண்ணம், இவை அனைத்தும் பாறை ஓவியங்களாக தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த படத்தில் இருக்கும் அனைத்து ஓவியங்களும் பாறை ஓவியங்களும் ஒன்றை மட்டும் தவிர நீலகிரி மாவட்டத்தின் கருக்கியூர் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் இங்கு மருத்துவர் அவர்கள் கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், எது தமிழ் அடையாளம் என்று. ஒரு ஒரு அமெரிக்காவில் பயன்பட்டு கொண்டிருக்கும் அல்லது முன்னிலைப்படுத்தப்படும் ஒரு இந்தி நடிகரின் நடனத்தை தமிழ் அடையாளமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாங்களும் அதே போன்ற ஒரு சோகத்தில் தான் நாங்களும் இருந்தோம், தமிழ் அடையாளம் எது என்று. உலகெங்கும் போராட்டத்திற்கு வருகை புரிந்த மாணவர்கள், இளைஞர்கள், தமிழர்களுடைய எண்ணிக்கையை பார்த்த பிறகு தமிழருடைய அடையாளம் ஏறுதழுவுதல் என்ற முடிவுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளைக்கு ஆகிட்டோம். அந்த ஏறு தழுவுதல் நம்முடைய அடையாளமா என்றால், அந்த அடையாளம் குறித்து இந்த அசைவூட்ட படங்களுக்கு இடையே நிறைய சான்றுகள் வரும். முதல் சான்று கரிக்கியூர் பாறை ஓவியத்தில் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னர் கால்நடைகளுக்கும் மனிதருக்கும் உள்ள உணர்வு, அந்த உறவு பொறிக்கப்பட்ட அந்த பாறை ஓவியங்கள் இன்று பாதுகாக்கப்பட்டால், தகவல் தொழில்நுட்ப சாலையில் சேமிக்கப்பட்டால் அடுத்த தலைமுறைக்கு இது மிக பாதுகாப்பாக சென்று சேர வேண்டும். அது நம்முடைய கடமைகளில் ஒன்று. எழுத்து, சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சித்திர எழுத்துக்கள் இன்னும் முழுமையாக படித்தறிய முடியவில்லை. அறிந்த அறிஞர்கள், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார். அறிந்த அறிஞர்கள் சொல்வது அது தமிழை ஒத்தது, தொல் திராவிட மொழியை ஒத்தது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மூன்றாவதாக இருப்பது தமிழ் பிராமி எழுத்துக்கள். அந்த 2 பானை ஓடுகளுமே கீழடி அகழாய்வில் கிடைத்தன. இரண்டுக்கும் இடையே இருப்பது குறியீடுகள் என்று சொல்லக்கூடிய கீறல்கள். இது 3மே எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை தாங்கிய அத்தனை செய்திகளுமே நாம் சேமிக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். கல்வெட்டுகளும் மெய்கீர்த்திகளும், இதில் அரச கட்டளைகளும் அன்றாட நிகழ்வுகளும் நிறைய இடம்பெற்றிருக்கின்றன. தஞ்சை பகுதியில் இந்த உறையூரை சார்ந்த இந்த திருச்சி பகுதியில் சோழ பேரரசின் கட்டளைகள் ஏராளம். இவை அத்தனையுமே நாம் மின்மயமாக்கி பதிப்பித்து நாம் எடுத்துச் செல்லும் பொழுது நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பாக அமையும். ஆவணங்களின் அணிவகுப்பு, மேலே இருப்பது ஒரு பொன் கணையாழி. அதில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன.
அடுத்ததாக இருப்பது ராஜராஜ சோழன் காலத்து தங்க காசு. கீழே இருப்பது ராஜேந்திர சோழனுடைய காலத்தின் அவனுடைய முத்திரை பதித்த செப்பு பட்டயம். இறுதியாக இருப்பது ஆனைமங்கல செப்பேடுகள். இவை அனைத்திலுமே நம்முடைய பண்பாட்டின் கூறுகள் அடங்கி இருக்கின்றன. இவை அனைத்துமே அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம். அழகியல் உச்சம். முதலில் கொடுமணல், அடுத்து தாராசுரம், அடுத்து கழுகுமழையினுடைய சமண பள்ளியறைகள், மாமல்லபுரம், அத்தனையும் அழகியல் உச்சங்கள். இவை குறித்தான அத்தனை கருத்துகளுமே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள். இது தமிழ்நாட்டில் நிறைய நடுகற்கள் கிடைக்கின்றன. தன்னுடைய சமூகத்தை காக்க, ஆணிரை காக்க உயிர் தியாகம் செய்தவனுடைய அந்த நினைவை போற்றி நாம் நடுகல்லாக்கி முன்னோர் வழிபாடாக அது நீட்டித்து போகும் அளவிற்கு இது மிக பிரபலமானவை. அதில் குறிப்பாக பழமங்கலம் என்று அறியப்படும் அந்த ஈரோடு மாவட்டத்தில் கிடைத்த ஒரு நடுகல்லில் வெண்பா ஏற்றப்பட்டு இருப்பது மிக ஆச்சரியமான ஒரு அம்சம். இது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தனை நடுகல்களுமே நம்முடைய பண்பாட்டின் மிக முக்கியமான கூறுகள். இன்று நாம் பயின்று கொண்டிருக்கும் அத்தனை இலக்கியங்களுக்கும், சங்க இலக்கியத்திலிருந்து திருக்குறளிலிருந்து அத்தனைக்குமே நாம் நன்றி சொல்ல வேண்டியது பனை மரத்தை. பனைமரம் என்று ஒன்று இல்லாமல் போயிருந்தால், பனையோலை என்று இல்லாமல் போயிருந்தால், இந்த இலக்கிய செல்வங்கள் அனைத்தும் இவ்வளவு நாட்கள் காப்பாற்றப்பட்டிருக்குமா என்பது கேள்விக்குரிய. இவை அனைத்துமே ஓலைச்சுவடிகள். ஓலைச்சுவடிகளில் தொல்லியல் துறையில் கீழ் இயங்கும் அந்த கீழ்த்திசை சுவடிகள் நூலகத்தில் சுமார் 75,000 ஓலைச்சுவடி கட்டுகள் பாதுகாக்கப்படுகின்றன. இவற்றை மின் பதிப்பாக்கம் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்னும் நிறைய ஓலைச்சுவடிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய தமிழக அரசினுடைய அறிவிப்புக்கு இணங்க ஒரு மேனஸ்கிரிப்ட் மிஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு மிக முக்கியமான இயக்கத்தை நாங்கள் இந்த வருடம் துவக்க இருக்கின்றோம். ஓலைச்சுவடிகளை சேகரித்தும் மின் பதிப்பாக்கம் செய்தும் அதை பராமரிக்க கற்றுக் கொடுத்தும் அதை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. இது நூல்கள் 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் பதிப்பிக்கப்பட்ட நூல்கள். இவற்றையும் மின் பதிப்பாக்கம் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதுவரை தமிழ் இணைய கல்விக் கழகம் இதுவரை மின் பதிப்பாக்கம் செய்த நூல்களுடைய பக்கங்களுடைய எண்ணிக்கை 92 லட்சம் பக்கங்கள் இதுவரை மின் பதிப்பாக்கம் செய்திருக்கின்றோம். இந்திய மொழிகளில் தமிழில்தான் மிக அதிகம். 15,000 புத்தகங்கள் இணையத்தில் காண கிடைக்கின்றன. tamilvu.org நீங்கள் பார்க்கலாம். அதில் ஓலைச்சுவடிகள், நடுகற்கள், புத்தகங்கள் என்று பல இருக்கின்றன. இதுவரை சுமார் 12 லட்சம் பேர் அதை பார்த்து 1.5 லட்சம் பேர் நூல்கள் அதை பதிவிறக்கம் செய்து மிக அதிக விளைவில் சென்று கொண்டிருக்கின்றது. அதே நேரம் சரஸ்வதி மஹால் நூலகம், நம்முடைய தஞ்சாவூரில் இருக்கும் நூலகம், மிக அரிய புத்தகங்களை நூல்களை கொண்ட நூலகம். எந்த அளவிற்கென்றால் சென்னையிலிருந்து சங்கர நேத்ராலயா போன்ற புகழ்பெற்ற கண் மருத்துவமனை மருத்துவர்கள் வந்து இங்கிருக்கும் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் சரபோஜி மன்னர் பாதுகாத்து வைத்த அரிய வகை அறிவியல் நூல்களை படித்து அறிவியல் கட்டுரைகள் படைக்கும் அளவிற்கு புத்தகங்கள் அங்கு இருக்கின்றன. அதே போல ஊவைசாமியினுடைய நூலகம் ஆகிய அனைத்தும் மின் பதிப்பாக்கம் செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம், இத்தனை செய்திகளையும் நாம் மின்பதிப்பாக்கம் செய்யும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அரசிதழ்கள், அரச கட்டளைகள் மட்டுமே படைப்பது வரலாறாகி விடாது. மக்களுடைய வரலாறும் பதிவு செய்யப்பட வேண்டும். மக்களுடைய வரலாறு என்றால் அரச கட்டளைகளும் மெய்கீர்த்திகளும் அரசனுடைய வெற்றியை மட்டுமே பேசும். ஒரு சொலவடை உண்டு, போரில் வெற்றி பெற்றவன் வரலாற்றை படைக்கின்றான், ஆனால் தோல்வி அடைபவனுடைய வழி இலக்கியங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என்று ஒரு சொலவடை உண்டு. அதை போல நாட்டுப்புற இலக்கியங்களிலிருந்து நிறைய நாம் பெற்றிருக்கின்றோம். அதையும் அரசுதலில் காணப்படும் செய்திகளையும் இணைக்கும் பொழுதுதான் வரலாறு முழுமையாகின்றது. அதற்கு 3 உதாரணங்கள்.
முதலாவது தாமஸ் மன்றோ. தாமஸ் மன்றோ சென்னை மாகாணத்திற்கு செய்த செயல்கள் அத்தனையுமே மிக மிகச் சிறப்பான ரயத்துவாரி வரி விதிப்பிலிருந்து சென்னை மாகாணத்தில் அவர் கொண்டு வந்த கல்வி சீர்திருத்தம் வரை நிறைய செய்திகளை செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய வரலாறு எப்பொழுது முழுமை பெறும் என்றால், அவர் ஒரு ஆங்கிலேயராக இருந்தாலும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்காட்லாந்து பகுதியைச் சார்ந்தவர், ஆங்கிலேய ஒரு அதிகாரியாக இருந்தாலும் மந்த்ராலய அந்த மடத்திற்கு சென்று அவர்கள் பார்க்கும் பொழுது ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய அவர் நிர்வகித்து வந்த மடத்திற்கான வரி விதிப்பில் குறித்தான சிக்கல்களை அவர் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனையும் கட்டளைகளையும் மீறி அந்த வரி விதிப்பை நீக்கி அவர்களுக்கு ஆணையிட்டது இன்னும் அரசு அலுவலகங்களில் கிடைக்கின்றது. இன்றும் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய மதிய நைவேத்தியம் இவர் அளித்த கொடையினால், தாமஸ் மன்றோ அளித்த கொடையினால் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தன்னுடைய மக்களையும் மனிதர்களையும் நேசித்தவர். தர்மபுரி மாவட்டத்தில் அவர் உதவி ஆட்சியராக பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது தனிப்பட்ட மக்களுடைய சாதாரண பிரச்சனைகளை கூட தீர்க்கக்கூடிய அளவிற்கு அவர் நெருங்கி பழகியவர். அவர் தான் இங்கிலாந்து திரும்பிச் செல்வதற்கு முன்னால் தான் பணியாற்றிய பகுதிகளுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை செல்ல வேண்டும் என்று சென்ற பொழுது கடப்பா மாவட்டத்தில் புத்தைகுண்டா என்ற இடத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். அவர் இறந்து பல நாட்களாகியும் பல வருடங்களாகியும் அந்த பகுதி மக்கள் மன்றோலப்பா மன்றோலம்மா என்று தங்களுடைய குழந்தைகளுக்கு பெயரிட்டு சொன்னார்கள். அந்த பெயரோடு சேர்த்து அவருடைய அரச கட்டளைகளும் அதிகார வர்க்கமும் சேர்த்து பார்த்தால்தான் வரலாறு முழுமையடையும். இரண்டாவதாக ஒன்று இருப்பது பாஞ்சாலங்குறிச்சியினுடைய கோட்டை. இன்றும் பிரிட்டிஷ் அரசு ஆவணங்களில் கட்டபொம்மன் ஒரு போராளியாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறான், வீரனாக அல்ல. இன்றும் அரசு ஆவணங்களில், பிரிட்டிஷ் அரசு ஆவணங்களில் பெருமிதத்துடன் ஆங்கிலேயர்கள் பதிவு செய்வது என்னவென்றால், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அழித்து நிர்மூலமாக்கி அங்கு ஆமணக்கு பயிரிட்டதை பெருமிதத்தோடு அரசு ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் கட்டபொம்மன் என்ற அந்த வீரம் செறிந்த நபரை நாம் மீட்டு உருவாக்கம் செய்தது நாட்டுப்புற பாடல்கள் மட்டும்தான். நாட்டுப்புற பாடல்கள் இல்லாமல் கட்டபொம்மன் இல்லை. ஆகவே வரலாறு என்பது அரசு ஆவணங்களால் தீர்மானிக்கப்படுவது அல்ல. மக்கள் வரலாறும் எழுதப்பட வேண்டும் என்றால் மக்களிடமிருந்தும் நாம் செல்வங்களை பெற வேண்டும் என்பதற்காக இறுதியாக குறிப்பிடப்பட்டிருப்பது தாது வருட பஞ்சம். தமிழகத்தின் வரலாற்றை யாரேனும் எழுத வேண்டும் என்றால் 1876ஆம் ஆண்டை சோகம் கவிந்த ஒரு ஆண்டாகவே நம்முடைய வரலாறு குவிக்க வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். ஆனால் அரசு ஆவணங்களில் அதில் பார்த்தார் அந்த பஞ்சத்தை ஏதோ ஒரு 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 சாதாரண ஒரு அம்சமாக பார்த்து அதை நிர்வகிப்பதற்கான முயற்சிகள் மட்டும் இருக்கும். ஆனால் தாது வருட பஞ்சத்தினுடைய சோகத்தை, கோரத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்றால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தாது வருட பஞ்ச கும்மிகள் தான் நமக்கு பாடுபடுகின்றன. கும்மி பாடல்களிலிருந்து தான் நாம் வரலாற்றை பெறுகின்றோம். ஆகவே வரலாறு என்பது அரசு அதிகாரியாக இருந்து சொல்கிறேன், அரசு ஆவணங்கள் மட்டும் வரலாற்றை படைப்பதல்ல, மக்கள் வரலாறு மக்களை உள்ளடக்கி எழுதப்பட வேண்டும் என்பதுதான் இதில் முக்கியமான அம்சம். எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை செட்டிநாட்டு அரண்மனைகளை வைத்து நாம் தமிழருடைய வாழ்வை தீர்மானித்து விட முடியாது. ராமநாதபுரத்தில் ராமநாத விலாசத்தை வைத்து நாம் தீர்மானித்து விட முடியாது. தோடர்களின் இல்லங்களிலிருந்து அது தொடங்க வேண்டும். ஆகவே அனைத்து விதமான அம்சங்களுமே இதில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக வெறும் இலக்கியத்தை மட்டும், வெறும் பதிவு செய்ததை மட்டும் அல்லாமல் பண்பாட்டு கூறுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்துமே பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக குறிப்பிடுகின்றேன். கூத்தும் பரதமும், பரதம் என்ற சொல்லை விட சதிராட்டம் என்ற சொல் மிக பொருத்தமாக இருக்கும். கூத்தும் பரதமும் சதிராட்டமும் மிக மிக முக்கியமானவை. அவை அனைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டியவை, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டியவை. புனையா ஓவியம், ஓவியம் என்ற சொல் தமிழ் இலக்கியத்தில் முதலில் சிலப்பதிகாரத்தில் பவனி வருகிறது. புனையா ஓவியம் என்றுதான் அதில் அந்த சொல் இருக்கின்றது. முதலில் இருக்கும் அந்த ஓவியம்
மிக அழகான ஒரு ஓவியம் திருப்படை முதுந்தூர் கோவிலில் இடம்பெற்றிருப்பது குதிரை விற்பது குறித்து, அரபு வணிகர்கள் குதிரை விற்பது குறித்தான ஓவியம். குதிரைக்கும் தமிழருக்குமான உறவு குறித்து மட்டுமே ஒரு தனி கட்டுரை நாம் எழுத முடியும். மார்க்கோபோலோ இந்தியாவிற்கு வந்த பொழுது குதிரைகளை வைத்துக்கொண்டு தடுமாறிக் கொண்டிருந்த தமிழர் அரசர்களையும் வீரர்களையும் குறித்தே தனியாக எழுதியிருக்கிறார். அந்த அளவிற்கு நமக்கும் குதிரைக்குமான இது, குதிரை வாங்குவதற்கு கடுமையாக செலவிட்டிருக்கிறோம் நாம். அதை குறித்தானது. அடுத்து மீனாட்சி அம்மன் திருக்கோவிலானது சித்தன்ன வாசலில் இருந்து திருப்படை மருதூர் வரை ஓவியங்களை பாதுகாப்பதும் நமக்கு முக்கியமான அம்சம். அழிந்து கொண்டிருக்கின்றன பல ஓவியங்கள். இதை நாம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு சேர்வது என்பது மிக மிக கடினம். இசை தமிழர் துள்ளல் இசை இதே மேடையில் அரங்கேற்றப்பட்டது. நம்முடைய தமிழருடைய இசை துள்ளல் இசை, வல்லிசை என்றும் அது குறிக்கப்படுகின்றது. அத்தனை இசைக்கருவிகள் நம்மிடையே இருக்கின்றன. பல மறைந்து போய்விட்டன, பல மறந்து போய் கொண்டிருக்கின்றன. அவற்றை மீட்டெடுப்பது ஒரு பணி என்றால் அவற்றை ஆவணமாக்குவதும் மிக முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்று தெரியவில்லை. இளைஞர்கள் அனைத்தனை பேரும், எங்களுடைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் இதை ரசித்திருக்கின்றோம். மின்னஞ்சல் காலத்தில் பொங்கல் வாழ்த்து அட்டைகள் என்பது மறைந்து போன ஒன்று. அந்த இனமும் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும். ஏனெனில் ஒரு சிறு துரும்பும் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு மிகவும் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்கும் என்பதற்காக இதை குறிப்பிடுகின்றேன். திரைப்பட சுவரட்டி கூட நிறைய வரலாற்றை சொல்லும். முதல் படம் ஹரிதாஸ் 3 தீபாவளிகளை கடந்து ஓடிய திரைப்படம் தமிழகத்தில் ஒவ்வொன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. 2வது வரிசையில் இடம்பெறும் படங்களை நான் தேர்வு செய்தேன். ஒவ்வொன்றும் தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்தன, தமிழ் சமூகத்தின் பரிணாம வளர்ச்சியை பிரதிபலிப்பன என்று நான் நம்புகின்றேன். முதலாவது பராசக்தி, உதிரிப்பூக்கள். உதிரிப்பூக்கள் என்று அதை குறிப்பிடுவதற்கு காரணம், சிற்றெண்ணை என்ற அந்த புதுமைப்பித்தனுடைய கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த தலைப்பை ஒட்டியே ஒரு சோகமான கவிதை இருக்கிறது. உதிரிப்பூக்கள் படத்தை இப்பொழுது நான் டிஜிட்டலில் செய்ய முடியாது, அது தொலைந்து போய்விட்டது. மகேந்திரனுடைய படங்கள், பல படங்கள் இப்பொழுது நாம் டிஜிட்டலில் மாற்ற முடியாது. அந்த அளவிற்கு நாம் மிக மோசமான ஆவண காப்பவர்களாக நாம் இருக்கின்றோம். மிக மோசமான ஒரு அம்சம் இது. ஒவ்வொரு ஒரு சின்ன சுவரட்டியும் தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு அசைவுகளை இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இது எடுத்து சொல்லக்கூடும். இது கன்னிமார் வழிபாடு, இது குறித்தான படங்கள் சில கிடைத்தன. பண்பாட்டு அசைவுகள் எப்படி இருக்கின்றன, எவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தான சில காட்சிகள். சிக்கலுள்ள பிரச்சனைகள் நெளிந்து கொண்டுள்ள தமிழ்நாடு என்பதனை எண்ணும் போது கவலை ஏற்படத்தாக்குகிறது. இந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் சிக்கல்களை தீர்க்கவும் போதுமான உறுதியும் திறமையும் துணையும் தோழமையும் தொடர்ந்து கிடைத்திட வேண்டுமே என்பதனை எண்ணும் போது நீங்கள் உணவளிக்கிறீர்கள் என்ற முறைவுதான் கவலையை ஊட்டுகிறது. கடமையை செய்வோம் என்ற உறுதியை தருகிறது. உங்களுக்காக நான் என்பது மட்டுமல்ல, நண்பர்களை உண்மையை சொல்லுவதானால் உங்களால் நான். சரீரத்தில் உள்ள கருவிகள் எல்லாம் ஒவ்வொரு வேலை செய்யும். கண் பார்க்கும், காது கேட்கும், கை செய்யும், கால் நடக்கும். இந்த நாக்கு மட்டும் 2 வேலை செய்கிறது. சுவை உணர்கின்றது, வச்சனிக்கின்றது. சில தாய்மார்கள் சமையலும் பண்ணுவார்கள், வீட்டு கணக்கும் எழுதுவார்கள். சில டிரைவர் கார் ஓட்டுவார், கார் இல்லாத போது கடையில் ஒரு கணக்கு எடுத்து. இந்த நாக்கு ஞானேந்திரியத்திலே சுவையை உணர்கின்றது, கண்ணேந்திரியத்திலே வச்சனிக்கின்றது. பேசுவதனாலதான் மக்களுக்கு பெருமை. பேசுகின்ற தன்மை இல்லாதனாலேதான் ஆடு மாடுகள் வாயில்லாத பிராணிகள். அது உண்ணுகின்ற வாய் இருக்கிறது, பேசுகின்ற வாய். அப்படி உலகத்தில் உள்ள நாவுகளுக்கெல்லாம் அரசு நாவுக்கரசு. மலைகளுக்கு அரசு பர்வத ராஜா, மரங்களுக்கு ராஜா அரசு, மிருகங்களுக்கு ராஜா சிங்கம், தேவராஜா இந்திரன், முனிராஜா வியாச பகவான்.
இரண்டு மிக முக்கியமான நபர்களுடைய ஒலிக்கோவை நிச்சயமாக நீங்கள் யூகித்திருக்கக்கூடும். முதலாவது அறிஞர் அண்ணா. அவர் பேசிய அந்த சொற்கள் மிக கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை. முதலமைச்சராக பதவியேற்ற பின்னால் அவர் தமிழர்களை நோக்கி பேசுவது, உங்களால் தான் நான், உங்களை பார்த்துதான் நான் சிக்கல்களை தீர்ப்பதற்கான அந்த உத்வேகத்தை பெறுகிறேன் என்று சொல்லக்கூடியது. அடுத்தது கிருபானந்த வாரியார். இது வெற்றி கூட்டணி ஏனென்றால் பகுத்தறிவும் ஆன்மீகமும் இணையும் புள்ளி மனித நேயமாக இருந்தால் அதுதான் வெற்றி கூட்டணி. அதனால்தான்